வணக்கம் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14 தேதியிலேருந்து 20 தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு ரிச்சுக்கு ராசி மகர லக்னம்னா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது. இந்த வாட்டி ஒரு சரியான மேட்டர் உங்கள் ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களது ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியும் ராகுவும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றா இருக்கிற மாதிரி சேம் டிகிரியில் இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சலோ ஒரு ப்ரெஷரோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாத சந்தேகம் வரும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோட ஒரு சந்தேகம், கன்ஃபியூஷன்ஸ். அதனால் இந்த ஒரு மாதம் வந்து எந்த இதை ஒரு பெரிய டெசிஷனும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உலக அளவிலே அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 2, 3ஆம் அதிபதியுமே கலகங்கள், இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆவது செவ்வாய் வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் பச்சையாக பேசிக்கிறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேவலமாக துப்பிக்கிறது, என்ன பண்ணாது, நீச்ச செவ்வாயின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதனால் வந்து மனக்காயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தான் போகணும். ஸோ அது வேறு வழி கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க. அதே நேரத்தில் வந்து நாளில் வந்து சூரியன் உச்சம், 8ஆம் அதிபதி வந்து 4ல் உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏதாவது கேஸ் ஆகும், ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு கேதில் போகும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதே கூட்டணி ஆட்சி தான். ஸோ எல்லா கிரகமும் ஒன்றா வந்து 3ல் உட்காருது. ஸோ குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்து எல்லாமே இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். என்ன டெசிஷன் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம். நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து போட்டு மனசில் உலட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. வேலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாமா, வேறு கம்பெனி போயிடலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய தோணும். ஸோ என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு ஏப்ரல் மாதம் இந்த டெசிஷன் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மன உளைச்சல் இருக்கிறதான பார்த்துருக்கணும். அதேமாதிரி 9ஆம் அதிபதியாகவும் புதனையாக இருக்கும்போது அப்பாவுடைய பேச்சுக்கள், அப்பாவுடைய செயல்பாடு நம்ம கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள்லாம் கொடுத்தாலும் ஒரு புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக போகும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு வாக்குவாதங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லது. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான சூரியன் 4 இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் எதாவது ஆச்சுன்னு வைங்களேன், அது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அடிப்பட்டவங்க தான் தெரியுங்க. நானும் ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயினில் ஓட்டுறது, இப்போலாம் வண்டி வேகமாக ஓட்டணுன்னா நான் யோசிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க். ஏன்னா ஒரு வாட்டி விழுந்தீங்கன்னு வைங்க, அது செட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுது. காயாரி அதுக்கப்புறம் நொண்டி நடந்துக்கிட்டு தேவையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் தேதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 3ல் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். பிரயாணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபம். ஏன்னா நீச்சபங்க ராஜ்யம் இல்லையா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் அது நிறைய கன்ஃபியூஷன், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகள், புதுசாக எதாவது பண்ணணுங்கிற எண்ணங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுத்தது பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகளுக்கு கிடைச்சாலும் நமக்கு வந்து தேவையான மன உளைச்சல் கொடுத்துரும். ஏன்னா வந்து 11ஆம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், கணவன் மணி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து மன உளைச்சலோ டென்ஷனை கொடுக்குறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலி 3 இருக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய பிரயாணத்தினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்.
மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசி நல்லது. தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தினா சந்திரன் வந்து 7 இருந்து அவர் வந்து கொஞ்சம் நீச்சமாக வரும். ஸோ அப்போ வந்து எப்போனா ஒரு புதன் வியாழன் கிழமைகள் வந்து நீச்சமாக போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்கினோட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் ஒரு மன வேதனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். செய்தால் ஒன்றும் நடக்கும்னு வச்சுக்கோமே. அப்புறம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4-11ஆம் அதிபதி 7 நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு 3ல் இருந்து குருடைய சாரத்தில் போகும் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா பரிவர்த்தனை 3லே இருக்கும்போது ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள், தொலைத்தொடர்பு, ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. அவர் வந்து ஏற்கனவே லக்னாதிபதியாக இருந்து 2ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது கலகங்கள் உங்களை அறியாமல் யாராச்சும் பின்னாடி பேசுறது கலகங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்குதுங்க. பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் பிரச்சனை இல்லாததுக்கான கொஞ்சம் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது. ஏன்னா சனி ராகு உண்டான ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே ஒரு மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 6-9ஆம் அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வரப்போகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கடன்கள் ஏதாச்சும் நிறைய கடன் வாங்குறது வந்து கடன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ நிறைய கேள்விகள் யாராச்சும் நம்மளை ரொம்ப கேள்வி கேட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறமான விஷயங்களுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அப்பாக்கிட்ட ஒரு வாக்குவாதமோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக சுக்கிரன் தசாபதி. தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த நேரத்தில் வந்து அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது கும்பம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி வச்சுக்கிற ஒரு ராசி. கொஞ்சம் ஈகோயிஸ்டான ராசி. கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பாங்க. பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஒரு தெனாவட்டான ராசின்னு வச்சுக்கோமே. ஸோ அதை தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கட்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே ராகு அங்கே இருக்கிற பிளானட்டரி ஒரு சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு கத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2-11ஆம் அதிபதியோடு இருக்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வந்து ஓரளவுக்கு பேக்கப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து யாராச்சும் ஒரு ரூபத்தில் வந்து ஒரு பேக்கப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தென்னாவட்டு இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு இது இருக்கும் கெத்து இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ கும்பராசிக்கு எப்படி இருக்கணும் பார்த்து உங்களோட ராசியாதிபதி சனி ராகுடைய 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். எதை இடமா பேசி அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக ஆளும் வேலையில் வந்து தேவையில்லாத பேச்சுகளோ தேவையில்லாத விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஒரு அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். கடன் சம்மந்தமான விஷயங்களை கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பொருள் வரவு. ஸோ பொருள் வரும்போது 2 பணம் வந்து அதுலேயே இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு தேவையான காசு வரதுலலாம் வந்து எந்தவித மாற்றம் இல்லை. அதே மாதிரி 4 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4 இருக்கும்போது நல்ல லாபங்கள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வண்டியில் வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5-8ஆம் அதிபதியான புதன். ஸோ 5-8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் வந்து நீச்சமாக 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி இருந்தார்கள். கேது வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தியங்கள் வந்து அது வேறு. இது வந்து கும்பம்னும் போது 8ன்னும் போதே உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் நிறைய கேள்விகளை கேட்குற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வேலையில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருக்கணும். 7ஆம் அதிபதியான சூரியன் 3ல் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய வெற்றிகள் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கணவனுடைய வெற்றிகள் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறதுக்கான பட் இருந்தாலும் சூரியன் போகிறது வந்து கேதுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இவங்ககிட்ட வந்து ஒரு நிறைய வந்து ஏடாவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சிறப்பான இடத்துல இருக்கும். நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது.
10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் வந்து தொழில் வந்து ஏதாவது பெரிய கடன் வாங்கி அதனால் அவமானப்படுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பயப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய கடன்கள் இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே இப்போ கடன் வாங்க போகிறேன், பெருசாக பண்ண போகிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை வந்து 2ல் இருக்கும், நல்ல ஒரு விஷயங்கள் 3லும் நல்ல பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், தேவையில்லாத எமோஷனாக பேசுகிறது, நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி மாட்டிக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது பேசும்போது இப்போதைக்கு கொஞ்சம் மௌனம் காப்பது தான் நல்லது. ஏன்னா நிறைய கிரகங்கள் 2ல் இருக்கும்போது அது மாதிரி ஏடாவடமாக பேசிடும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்பலகணமாகுது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ குழந்தைகள்கிட்டையும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. என்னை பொறுத்தவரை கும்பராசிகளில் இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. அதே ஏடாவடமாக பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கும்பலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சுக்கிரன் வந்து இப்போ வந்து 2ல் வந்து உச்சம், அதை உச்சம்ல பரிவர்த்தனை வந்து ஆட்சி மாதிரி தான். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலனை கண்டிப்பாக ஊற்றணும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக. மீனராசி. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை அங்கீகரிக்கிறதா தான் அர்த்தம். தேவையில்லாத ஒரு மன வச்சுருங்க, ஏதாவது ஒரு டென்ஷன், பெண்களால் ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சந்தேகம், இப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோ அதாகிடுமோ இதாகிடுமோன்னு ஏதாச்சும் ஒரு ஏடாவடமான ஒரு திங்கிங் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட செயல்பாடுகள், குழந்தைகளோட பேச்சுக்கள் இதனால் வந்து ஒரு மன வருத்தம், அப்பா சம்மந்தமான உறவுகளையும் ஒரு சின்ன மன வருத்தம் கொடுக்கும். எங்கள் அப்பா இப்படி பேசிட்டார். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்களும் போது கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் தேவையில்லாத சந்தேகங்கள், இப்படி ஆகிடுமோ, சொத்தை விற்றுலாமா, இது எதுக்கு இருக்குங்கிற மாதிரி இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே வரும் நிறைய மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயாருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கொடுக்கும். பட் இதனால் அந்த விபரீத ராஜகணமும் ஒரு பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ஸோ கணவன் மனைவி நடுவிலையும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. எல்லாம் அந்த பாசிங் க்ளவுட்ஸ்னு சொல்லிட்டு போகிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள், குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் மன வருத்தத்தை தரும். ஏன்னா நீச்சம்னும் போதே நமக்கு வந்து மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 6ஆம் அதிபதி சூரியன் உச்சமாக 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, அது மட்டும் வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு. உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா சம்டைம் வந்து என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசும்போது அது விரோதத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி ஒரு அன்பு பாசம்லாம் அற்புதமாக இருக்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த 8ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே இருக்கும்போது மனைவியுடைய செயல்பாடுகளாக வந்து மன வருத்தம். ஏன்னா சுக்கிரன்றது வந்து ஒரு ஆடவனுடைய ஜாதகத்தில் வந்து மனைவியை குறிக்கும். ஸோ அதனால் என்னடா இது இப்படி பண்ணுதேங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இதனால் என்ன பண்ணுறது, ஆல் இந்த கேம் சொல்லிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் அப்பாவுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ன மாதிரி விஷயம்னும்போது அங்கீகாரம், வேலையில் வந்து நல்ல வெற்றி, பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதாவது தசாபுத்தியில் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் கொடுத்தா வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயிடம் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 5ல் நீச்சம் வரும். குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அப்பா கிட்ட ஒரு வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் கொடுக்கும். மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து ராசியிலே வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது குரு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய கனவுகள் பெருசாக தான் பண்ணோன்ற ஒரு எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். இவன் அப்படி பெருசாக வந்துட்டான், அவன் இப்படி பெருசாக வந்துட்டான், நான் வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு மாதம் வந்து நிறைய கிரக சஞ்சாரங்கள் அதே இடத்துல இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. மீன ரகமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை தொழில் ரீதியான விஷயங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறதுனால. ஏன்னா வந்து குரு வந்து பரிவர்த்தனை வந்து மீனத்திலே இருக்கிறதா அர்த்தம்.
ஸோ அதனால் என்ன ஆகும்னா நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் எதையுமே தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாது. காரணம் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய டெசிஷன் எடுக்கவே முடியாது. இவர் இப்படி சொல்கிறார், அவர் இப்படி சொல்கிறார், இப்படி சொல்கிறார், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்துனதுக்கு நல்லது. மீன லக்னமாக வந்து சனி தசாபத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுவோடையே இருந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது பெருசாக தொழில் பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம், பெரிய லாபம் சம்பாதிக்கிற எண்ணங்களையும் நிறைய பேர் வந்து தூண்டி விடுற மாதிரி எண்ணங்களும் இருக்கும். என்னை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் இது ஒரு டேஞ்சரஸான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களில் எந்தவித ஒரு பெரிய டெசிஷனும் எடுக்காமல் நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி இருந்தாலும் புதன் வந்து 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குறது. கணவன் மனைவிகளோட இருக்கிற மன உளைச்சலாம் சரியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கார் இப்போவும். பட் தான் அதை 6க்கு மாற போகிறார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய வெற்றிகள் கணவன் மனைவிகள் வந்து நடுவில் அந்த ஒரு பிரச்சனைலாம் கொஞ்சம் தீர்வாகி கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து 7க்கு 8 வரும்போது சில நேரங்களில் வந்து கணவனுடைய பேச்சுக்கள் வந்து மனைவிக்கு ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி வந்து பேச்சுக்களாக ஒரு சின்ன விரோதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதினு சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா பரிவத்தில் மீனத்திலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது தான் ஒரே வழி. ஸோ அது பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குதோ அதை வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார்? ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக 100% எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான். யாரோட லக்னம் எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் தான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களது ராசி வந்து 8ஆம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோமே, அவருக்கு வந்து 8ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ல் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் 1 2 வந்துடும். 1 வந்தால் ஏடா கூடம், 2 வந்தால் அவ்வளோதான் பாவம், 3 நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8ல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டார்ச்சர்ஸ், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துறதை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குத்தம் குறை, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து 8ல் சந்திரன் இருக்கும் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்காங்க, மற்ற 4 நாள் வந்து கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரியில்லை இது சரின்னு சொல்லி நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான். நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், லக்னத்தோட டிகிரியை மெயின்டைனாக பார்த்துருங்க. ஸோ உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் 8ங்கிறது 7 ஆச்சுன்னா கேரக்டரைசேஷனில் கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் 8ல் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கேட்டுருவாங்க. சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் சரக்கு அடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாக்க முடியாமல் வந்து சரக்கு அடித்தவ கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துலேருந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கவங்களாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வைங்களா, புள்ள வந்து சின்ன அவங்களை கேள்வி கேட்டே சாவடிச்சோம். ஸோ அந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இறைவனை தான் வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம். ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா லக்னத்திலிருந்து 8 சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான். நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள். இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம். இல்லை எந்த வித டீவியேஷன் இருந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.